துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கார், விருச்சிகத்தில் இருக்கார். 2 செவ்வாயோடு 11 சூரியனோடு அமர்ந்து குரு பார்வை பெறுவது என்பது மாபெரும் சிறப்பு. இப்போ ராசிநாதன் நல்லவன் நல்ல இடத்துல இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க இருக்குது? கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானத்தை குறிப்பது. அப்போ தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பார்க்குறார், தனஸ்தானாதிபதி அங்கே உட்காந்துருக்கார். அப்போது ஃபுல்ஃபில் ஆகிடுதுங்களா? அப்போது இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு காசு பணம் பொருளுங்க. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலம். பணம் வந்தால் எல்லாமே வந்துடும் இல்லைங்க. சந்தோஷம் தானாக வந்துடும். குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். வழக்கறிஞராக இருக்கீங்க, ஜோசியராக இருக்கீங்க, ஆசிரியராக இருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுபோல் அன்பர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். மற்றபடி ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்புங்க. இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சினிமா, தொலைக்காட்சி, நாடகம் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். யாருமே வேலை இல்லாமல் சும்மா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, மற்றபடி இந்த அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இந்த வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான காலம், நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம், நேரம். ஸோ 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறது. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், சந்தோஷமான ஒரு காலம். மற்றபடி 5ல் ராகு இருக்கிறது. கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடிய நிலை, பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 6ல் சனி, எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். 10ல் குரு இருக்கார். தொழில் ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு மாறுதல்கள் வந்தாலும் அது சுப மாறுதல்களாக இருக்கும். மொத்தத்தில் துலா ராசியில் பிறந்தவர்கள் அற்புதமாக